வெல்கம் பேக் டு மை சேனல். விஜய சிந்தாமணிட்டு வந்து கோவப்படுறாங்க. அதோட இனி டான்ஸ் கிளாஸ்க்கு வர வேண்டாம், மீனோட வளர்ச்சியை வந்து தடுக்க இனி நினைக்காதீங்க அப்படின்னு மிரட்டி அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு விஜய் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்வதிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது. பார்வதி கேட்ட கொஸ்டினால என்னாச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு எல்லாருமே கேட்டதுக்கு மனோஜ் என்னை வந்து திட்டான், ரூமை விட்டு வெளியே போக சொல்லிட்டான் அப்படின்ட்டு விஜய் வந்து குழந்தை மாதிரி வந்து அழுதுட்டு இருக்காங்க. இதனால முத்து வந்து கடுப்பாகிறான். அம்மா வந்து இவ்வளோ நாளாக மனோஜுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ மனோஜ் அம்மாவையே வந்து அள வச்சுட்டானே அப்படின்னு வந்து சொல்கிறான். அவனை வர சொல்லி சாரி கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் ரூம்ல இருந்து வெளியே வர்றான். நான் ஏதோ ஒரு கோவத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு விஜயா எதுவுமே பேசாமல் அழுதுட்டே இருக்காங்க. அப்போ முத்து என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ நாள் என்ன சின்ன வயசில் வந்து இப்படி மாட்டி விட்டுட்டு பனிஷ்மெண்ட் செய்ய வச்சிருப்பேன், இப்போ முட்டி போடு, நீ முட்டி போட்டால் தான் அம்மாவோட கோவம் குறையும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மனோஜ் உடனே என் அம்மாக்காக நான் என்ன வேணுனாலுமே செய்வேன், அம்மா மனசு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நான் எண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்ட்டு மனோஜ் முட்டி போடுறான். உடனே விஜயா வந்து மனோஜ் வந்து எண்ணிக்க சொல்லிடுறாங்க. அதுக்கு மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் சிரிங்க அப்போ தான் நான் எண்ணிப்பேன் அப்படின்னு மனோஜ் அடம்பிடிக்கிறான். விஜயாவோட மனசு வந்து சேஞ்ச் ஆகிடுது இதனால். ஸோ இதெல்லாமே பார்த்துட்டு இருந்த ரோகிணி வந்து கடுப்பாகிறாங்க. சின்ன விஷயத்துக்காக இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுறாங்களே அப்படின்னு வந்து புலம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கு ரெண்டு பேருக்குமே விஜயாவும் மனோஜும் நடந்துக்கிற விதத்தை பார்த்து டவுட் வருது. அம்மா ஏதோ பிளான் பண்ணி தான் வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. நேற்று தாயத்தை கட்டி விட்டாங்க, இன்னைக்கு அழுது ஓவர் சீன் போடுறாங்க, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு அப்படின்னு முத்துக்கு ஒரே டவுட்டா இருக்கு. விஜயா பார்வதி வீட்டில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே சிந்தாமணி வராங்க. வந்த உடனே உங்க பையன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் மாதிரி கெட்டப்ல வந்து என் வீட்டில் இருந்த பணத்தை எல்லாமே எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்போ பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, அது உங்க வீட்டு பணமா, அவனோட பணத்தை எடுத்துட்டு போனா அவ்வளவுதான், அது மட்டும் சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கு விஜயா வந்து அவன் பொண்டாட்டியோட பணத்தை வந்து திருடுனா சும்மா இருப்பானா, அதனால தான் அவன் வந்து அப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. நீங்க தான் வந்து ஆர்டர் கிடைக்க விடாம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு விஜயாட்ட வந்து சிந்தாமணி கேட்ட உடனே விஜயா வந்து கடுப்பாகி, நான் ஆர்டர் தான் வந்து கெடுக்க சொன்னேன், ஆனால் அவகிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி கையை உடைக்க சொல்லலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நீங்கள் தான் ஏதோ பண்ணுறீங்க அப்படின்றது எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுச்சு, அது இல்லாமல் என் வீட்டுக்காரர் ரொம்ப திட்டுறாரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எங்கேருந்து நான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறது, இனிமேல் டான்ஸ் சொல்லி கொடுக்க முடியாது, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க விஜயா. அதுக்கு சிந்தாமணி, என்ன மாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க, சலங்க பூஜை பண்ணலான்னு இருந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ளே சலங்க பூஜை எப்படி அவசரமாக பண்ணுறது, என்னால் எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு விஜயா வந்து சொல்லிடுறாங்க. மீனா எனக்கு ஆகாத மருமக தான், ஆனால் அவளோட பிஸ்னஸை கெடுக்கிற மாதிரி இனிமேல் எதுவுமே பண்ணிடாதீங்க அப்படின்னு விஜயா வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்து உங்களை சும்மா விட மாட்டான் அதையும் சேர்த்து சொல்லிடுறாங்க. சிந்தாமணி பாவமாக ஃபேஸை வச்சுட்டு யாரை நம்புறதுனே தெரியல, அவங்க வீட்டில் ஒரு ஆளுக்கு பிரச்சனை வந்த உடனே இப்படி மாறிடுவாங்களா அப்படின்னு புலம்பிட்டே போயிடுறாங்க. இதெல்லாமே பார்த்துட்டு இந்த பார்வதிக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்குது. மீனாக்கு சப்போர்ட் பண்ணி நீ பேசுவியா அப்படின்னு விஜயாட்ட வந்து கேட்குறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, எதிரி அதிகமாக இருந்தால் சீக்கிரமாக வந்து முன்னேறிடுவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு, அதனால தான் மீனாக்கு வந்து எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு விஜயா வந்து சொல்லுவாங்க. ஓம் புத்தி வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு பார்வதி வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே சிட்டி ஜெயிலிருந்து வந்த உடனே முத்து வந்து பழி வாங்கணும் அப்படின்னு வந்து கோவமாக இருக்கான். மீனா அவளோட அம்மாவோட பூக்கடைக்கு வந்து பேசிகிட்டு இருக்கா. ஸோ சீதாட்ட உன்னோட லவ்வர் வந்து எப்போ தான் வந்து எனக்கு இன்ட்ரோ பண்ணி வைப்ப அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து இன்றைக்கி வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ கிரேட் டே.